சீமான் உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே நாட்டுக்கே நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா போட 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 ஓட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவன் எப்படா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? டே உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான்டா தலைவனா இருக்க முடியும். நான் பணம் ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றான்டா கருணாநிதி அவன் பேரணும். அது நான் வெங்குலத்தொழிலாடா? வெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன். கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான்டா காமராஜ். ஏய் 4.5 வருஷம் ஏற்று பார்க்காத இப்ப வீடு தேடி அரசு, வீடு தேடி அரசு, மக்கள் ரோடு தேடிய மக்கள் ரோடு தேடி போயிட்டு போராட்டம். இவன் நாள் வீடு தேடி போகாம இங்க சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தேல்லடா. என்ன பண்ணிட்டு இருந்த? பெருந்தலைவன் சும்மா வரல. வைரவன் உதவியாளர் தாத்தாவுக்கு முதலமைச்சருக்கு சோறு வைக்கிறாப்புல. சோறை சாப்பிட போகும்போது கையில் எடுத்தா நாருது. காரணம் ரேஷன் அரிசி. இந்த நண்பர்கள் எல்லாம் அவன் ஜாதியிலே பெரிய பணக்காரன் இருக்கான். அவன் ஜாதியிலேயே அவன் சொந்தக்காரனே மளிகை கடை வச்சிருக்கான், நிறைய அரிசி மண்டி வச்சிருக்கான். நல்லா கொண்டாந்து அரிசியை கொண்டாந்து போடுவான். பெரிய பெரிய நண்பர்கள்லாம் செல்வந்தர்கள்லாம் அரிசியை கொண்டாந்து போடுறாங்க. அதை சாப்பிடல, ரேஷன் அரிசியை சாப்பிட்றான் ஒருத்தன். அப்போ அவர் கேட்குறாரு, ஐயா இந்த நாறுதையா இந்த நாத்தம் பிடிச்ச இந்த சோறை சாப்பிடணுமா ஐயா? இந்த தான் நல்ல அரிசி இருக்கதே ஆக்கி சாப்பிடணும். ஏய் சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்புறம் அதைத்தானே நாம சாப்பிடணும். நாம் பாருங்க, அதனாலதான் பெருந்தலைவன் அவன் பிறந்து இறந்து 123 ஆண்டாயும் இன்னைக்கு அவன் பிள்ளைகள் அவனை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம்னா காரணம் அதுதான். இதைத்தான் வள்ளுவ பெருமகன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்ங்கிறான். காமராஜே தலைவன் கிடையாது, நம்ம தெய்வம் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து இந்த நூற்றாண்டில் எந்த நூற்றாண்டிலும் தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு தலைவன் இப்படி வாழ்ந்தான் என்பதை நம்ப மறுப்பார்கள். வரலாறு பதிவு செய்ய கூசும், என்னடா இப்படி ஒருத்தன் வாழ்ந்தானா என்று. டேய் ஒண்ணுமே இல்ல, கட்சி ஆரம்பிச்சு ஒண்ணுமே இல்ல. இசட்டு பிரிவு, ஒய் பிரிவு, சட்டு பிரிவு பாதுகாப்பு. ஏ சிரிக்காத, சத்தியத்தின் மகன் நான் சத்தியம்தான் பேசுவேன். ஒண்ணுமே இல்லாத எல்லா பயலுக்கும் இசட்டு, ஒய் பிரிவு, பாதுகாப்பு, அப்படி துப்பாக்கி இப்படி துப்பாக்கி. நாட்டின் முதலமைச்சர் ஓடிட்டு இருக்க வண்டி ஒங் 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 ஒங்கின்னு ஒரே ஒரு ஜீப், ஒரே ஒரு வண்டி, அபாய ஒளி சைரன், ஆங்கிலத்தில் சைரன் சத்தத்தை எழுப்பி போயிட்டு இருக்கு. ஏ நிப்பாட்டுன்னு நிப்பாட்டு, அவனை கூப்பிடு, இங்க வா இங்க வா. அது என்னது? அது என்னது? நான் செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்கூத்திட்டு போயிட்டு இருக்க, இங்க வா பாதுகாப்பு. ஏய் நான் என்ன பாகிஸ்தான்ல போறேன்? சொந்த நாட்டில் போறதுக்கு எதுக்கு போய் பாதுகாப்பு? தண்ட செலவு கருமம். வண்டியை கொண்டு ஸ்டேஷன் நிப்பாட்டு, போன்னு. இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்றால் உன்னால் நம்ப முடியுதா? ஒரு தலைவன் வாழ்ந்தான், இன்னும் ஒரு தலைவன் வாழ்வான். அவன் பேரன் சீமான் தான் வாழ்வான். எவன் ஏனே கேப்பா, சீமான் உங்களுக்கு நிறைய த்ரெட்டன் இருக்கு எல்லா பயிலும் உங்க மேல எதிராக இருக்கான். உங்களுக்கு உங்க உயிருக்கு ஆபத்து, நீங்க பாதுகாப்பு. டே நாட்டுக்கே நான் தான்டா பாதுகாப்பு. எனக்கு என்னடா போட 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 ஓட. ஒரு தலைவன் தன் உயிருக்கு பயந்தான் அவன் எப்படா மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பான்? ஏ உயிருக்கு பயப்படுற கோலை எப்படா நாட்டுக்கு தலைவனாக முடியும்? நாட்டுக்கு மக்களுக்காக தன் உயிரையே கொடுக்க எவன் துணிஞ்சிருக்கானோ அவன் தான்டா தலைவனா இருக்க முடியும். அப்படி இருந்த தலைவன் எங்கள் தாத்தன் காமராஜ் தான்டா. வேற எவன்டா? எவன் இருக்கான்? 1 2 இல்ல, எவ்வளவு நாட்கள் வேணுமானாலும் அவன் புகழை பாடிக்கொண்டே இருக்கலாம். 1 2 காரணம்லாம் கிடையாது.
உலகத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்திருப்பானா என்று. ஒரு நாட்டின் வளத்திலேயே ஆகப்பெரிய செல்வம், ஆகப்பெரிய வளம் அறிவு செல்வம் தான். அந்த அறிவு செல்வத்தை இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்த பெரும் வள்ளல் நம்முடைய தாத்தன் காமராஜர் என்பதை நிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளும். கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேனா, பிச்சை எடுத்தாவது ஒரு தலைமுறை பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைத்த தலைவன் இந்த பூமி பந்தில், இந்த நிலத்தில் நம் தாத்தன் காமராஜ் தான், எவனும் கிடையாது. ஒரு சட்டை போட்டிருக்க இந்த இடத்துல கிழிஞ்சிருது, சட்டை இந்த இடத்துல கிழிஞ்சிருது, என்ன பண்றது தெரியல, மாத்து சட்டை இல்லை, இப்ப போயாச்சு, துண்டை இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல, இந்த பக்கம் தூக்கி போட்டுறாப்ல. உலகத்துல ஒரு முதலமைச்சர் கிழிஞ்ச சட்டையை மறைக்க தோல்ல இருக்க துண்டை மாத்தி போட்டவன் நீ பாட்டிருக்கியா? அவன் தான், நம்ம தாத்தா தான். துண்டு பரிசா போடுறதெல்லாம் வாங்கி வாங்கி அப்படியே பின்னாடி இருக்க கொடுப்பாப்புற. நெல்லை ஜெவமணி ஐயா தெரியுமில உங்களுக்கு, அவர் தான் மடிச்சு மடிச்சு வைப்பாப்புல. வண்டியில் போகும்போது, ஜெவமணி அந்த துண்டெல்லாம் பத்திரமா வையே, அதில் எடுத்துக்கிறாத, உனக்கு வேணா நான் தனியாக வாங்கி தரேன். தாத்தா ஊருக்கு போயிருக்காப்புல, வரும்போது இந்த துண்டு கொண்டு வருவாப்புல, அதில் சட்டை தைச்சு போட்டுக்கலாம்னு அந்த பாலமந்திர் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஆசையாக காத்திருக்கேன். அதை எடுத்து போறாத ஜெவமணி, அப்படியே வையின்னு தோல்ல போட்ட துண்டை மக்களுக்கு தொண்டுக்கு பயன்படுத்தின ஒரு தலைவன் உலகத்துல நம்ம தாத்தனத்தவன் எவன் இருக்கான்? எவன் இருக்கான்னு சொல்லு. ஒரு முதலமைச்சர், நாட்டின் முதலமைச்சர் வாரத்துக்கு ஒரு நாள் தான் அசைவம். அந்த ஒரு நாளும் அசைவம்னா என்ன நினைக்கிற? ஆட்டுக்கறி, கோழிக்கறிலாம் கிடையாது, முட்டை. அந்த முட்டையும் ஒரே முட்டை தான். ஒரு வேளை தாத்தா சாப்பிட்ற நேரத்துக்கு தம்பி போல, எங்க ஐயா போல ஒரு விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, ஐயா கணேசன் ஐயா போல ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டாங்கன்னா, அந்த இன்னொரு முட்டையை அவிச்சு வச்சா அடுத்த வாரம் அந்த முட்டையும் தாத்தாவுக்கு கிடையாது. இப்படிலாம் ஒரு மனுஷன் வாழ்ந்திருப்பான்னு நீ நினைச்சு பார்த்திருக்கியா? நீ கற்பனை கூட நீ செய்ய முடியாது. நீ வரலாற்றை பாரு. காமராஜங்கிறது ஒரு பெயர் சொல், காமராஜ் அப்படின்னு நீ பார்க்கக்கூடாது. காமராஜ் அப்படின்னா உண்மை, நேர்மை, எளிமை, தூய்மை, இதெல்லாம் ஒரு சேர்த்து ஒரு 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 இது இருக்கும்ல, அதுக்கு சுருக்கமாக ஒரு பேர் காமராஜ். தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தவன் என் தாத்தன் காமராஜ். தெருவுக்கு தெருவு டாஸ்மார்க்கை திறந்து குடிக்க வைத்தவர்கள் இவர்கள். இப்ப நீ யார் பக்கம் நிக்க போறான்னு முடிவு பண்ணிக்க. நல்லா கவனிச்சுக்கணும். ஏய், பெத்ததாயி செத்து போனா கொல்லி ஓடுறான் மகன், ஒரே மகன் ஆம்பளை பிள்ளை. கொல்லி ஓடும் போது கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்காத என் தாத்தன் சாராய கடையை ஐயா கருணாநிதி திறந்த போது கதறி கதறி அழுதான் என்றால் அதான்டா காமராஜ். ஏய், நான் சொல்றேன், நீ நினைக்காதடா என் தாத்தன்னு பெருமை பேசுறேன் நீ நினைச்சிட்டு பாடா. பாரா, படம் இருக்கு, தட்டி பாடுறா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்காண்டா ஒரு கிழவன். இந்திரா காந்திடா பிரதமர், மொராஜி தேசாயிடா பிரதமர், ரெண்டு பேரும் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துருக்க என் தாத்தனை நின்னு கும்பிடுற படம் இருக்குடா. நின்னு கும்பிடுறான்டா. கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறவன் காமராஜ் இல்லடா, நேர்மைடா, நேர்மைடா, நேர்மை. அப்படியே உட்கார்ந்துருக்கல. இப்ப என்னைய நீ எடுத்துக்க, நீ எந்த பயலுக்காவது பயப்படுறான் என்னை பத்தியா? நீ எல்லா வீட்டிலையும் இடி போடுவான், ஐடி ரைடு போடுவான், ஒன்றும் பிடுங்க முடியாது. என்னை ஏன் போடுறேன்? ஏன்னா காமராஜருடைய ஒரே பேரனா இருக்கேன், ஒன்றும் முடியாது. நீ ஏன்னா அவரா போடா. உள்ளத்தில் தூய்மையும் நேர்மையும் இருந்தால் ஒருவனுக்கும் பயப்பட வேண்டியது இல்லை. எங்க தாத்தனின் வாழ்க்கை வரலாறா எங்களுக்கு வழிகாட்டுது. இப்பவும் போட்டி நடக்குது. யாருக்கு? தாத்தனுக்கும் பேரனுக்கு தான். தாத்தன் சிறந்த ஆட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் வந்து கொடுத்தானா. இதான் சண்டை. இடையில இவனை தரதல பைய, இவனை போய் நீ கணக்கில் சேர்க்காத. வந்தவன மூடுவண்டா டாஸ்மார்க்க, திறப்பண்டா கல்லு கடையை. அது உங்க தாத்தா கல்லு கடையை திறக்கலை. அவர் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு, நீ என்ன பண்ண? டாஸ்மார்க்க திறந்த. அவர் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டிய? கல்லு மதுவே இல்லை, உணவின் ஒரு பகுதி. சீமான் பனை ஏறிட்டான். சீமான் பனை ஏறாம இவர் என்ன ஏறுவேன்?
அவன் சொன்னான் பனை ஏறிட்டான், இனி அவன் பனை தான் ஏறணும்னா. அவ்வளோ காலமாக போச்சுண்டா அவனுக்கு, அவ்வளோ காலமாக போச்சு. பனை என் குலதெய்வம் பராசக்திடா, பசுவின் பால் பனையின் பாலடாது. பனை தமிழனின் தேசிய மரமடா, தமிழனின் அடையாளம். இலங்கையிலே ஈழத்திலே பாட புத்தகத்திலே பனை மரத்தை போட்டு பனையிலே ஏறுகிற ஒருவரை போட்டு தமிழன் என்று தான்டா பாட வச்சிருந்தேன். தமிழ்நாட்டின் தேசிய மரமே பனைதான். இதை ஒரு சாதி மரம் என்று சொல்றான். அப்படின்னா தென்னை கவுண்டர் மரமாடா? பனை நாடார் மரம்னா தென்னை கவுண்டர் மரமா? கேரளாவில் முழுக்க தென்னை இருக்கிறது நாயர மரம், நம்பூதிரி மரம்னு சொல்வியாடா? பைத்தியக்காரன் நாயே சொல்வியாடா? நான் பனை ஏறுறது குலத்தொழில், நான் ஆடு மாடு மேய்க்கிறது குலத்தொழில், நான் வேளாண்மை செய்வது குலத்தொழில், நான் நெசவு செய்வது குலத்தொழில், நான் மீன் பிடிப்பது குலத்தொழில். நாட்டை 3 தலைமுறை ஆள்றான்டா கருணாநிதி அவன் பேரணும். அது என்ன அவன் குலத்தொழிலாடா? என் நாட்டை ஆள்றது என்னடே? எல்லாம் கலெக்டர் ஆயிரு, எல்லாம் போலீஸ் ஆயிரு, சோத்துக்கு எதாடா திம்ப நாயே? கருப்பட்டி கருப்பட்டி திங்கணும். எங்க இருந்து வரும்? எங்க அப்பன் ஏறணும்டா பனையில, பைத்தியக்காரன் நாயே. எங்க அப்பன் பனையில ஏறணும். நீ எழுதி வச்சுக்க, காமராஜர் என்ற தலைவனின் சத்திய பேரன் நான் சொல்றேன். நான் வந்த உடனே பணம் ஏறது அரசு பணிடா, கவர்மெண்ட் வேலைடா. இறக்கித்தா சம்பளத்தை வாங்கிட்டு போ. நான் கருப்பட்டியை காய்ச்சிறேன், நான் கற்கண்டு காய்ச்சிறேன். இண்டஸ்ட்ரி பனை சார்ந்த தொழிற்சாலை எல்லாம் நல்லா பனை ஏற என் தம்பி இருக்கான் விக்டர். என் சொந்தக்காரன் பூரா பயிலும் ப்ரொஃபஸர்ஸு பனை ஏற எல்லா பயிலுங்க. டேய் திருச்சியில் இன்னைக்கு நடக்க வேண்டியதுடா. 1000 பேர் பனை ஏறான். 1001வது முதல் பனை ஏறின்னு எனக்கு போட்டிருக்கான். நான் இல்லை, அவன் போட்டிருக்கான் முதல் பனை ஏறி செந்தமிழன் சீமான், அவன் தலைமையில் 1000 பேர் ஏறம்னு. நீ என்ன நாடார் ஏறிட்டான்னு சொல்ற? 100 சாதி ஏறான்டா, வன்னியரு கவுண்டரு தேவரு. அதனாலதான் அந்த மாநாடு நடக்குது. அடா பைத்தியக்காரன் நாயே, நாங்க எல்லாரும் ஏறோம்னா நீ என் முன்னாடி ஏறான். இந்த ஐயா மோடி வர்றதுனால 2 நாள் தள்ளிட்டேன். கெஞ்சி கேட்டுக்கிட்டாங்க, ஐயா வரும்போது நீ பனையில் ஏறி ஏதாவது பண்ணி அதை காட்டுறதா இதை காட்டுறதான்னு தெரியாமல் போயிடும், தயவு செய்து 2 நாள் தள்ளி வைக்கணுன்னு. சரி இரு, நான் 2 நாள் விட்டு ஏறுறேன். பைத்துக்கார பையில 1 கிலோ கருப்பட்டி 1000 ரூபாய்டா அமெரிக்காவில். 1 கிலோ கருப்பட்டியே 1000 ரூபா. எல்லா பையிலும் கருப்பட்டி கருப்பாக இருக்கிறதுனால வெக்கப்பட்டு திங்காமட்டு வெள்ளை சக்கரைன்னு போயிட்டு இங்கே வரு தொழிற்சாலையில் வர வேண்டிய சக்கரை உடம்புக்குள்ள வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கருப்பட்டி கருப்பட்டி கருப்பட்டி. ரோட்டில் போகும்போது மானங்கட்ட நாய்களை அங்கே தெருவில் கருப்பட்டி காஃபி கிடைக்கும். எங்கிருந்துடா கருப்பட்டி கிடைக்கும்? பைத்தியக்காரப்பல கருப்பட்டி எங்கிருந்துடா கிடைக்கும்? லூசு. அது எங்கள் ஆத்தால போய் காய்ச்சி கொண்டாடும்டா பைத்தியக்காரப்பையில. செட்டு கருமம் பிடிச்சவங்க. உலகம் இயற்கை உணவுக்கு திரும்புதுடா, ஈடு கொடுக்க முடியல. என்கிட்ட ஒரு 5 வருஷம் கூட 5 வருஷம் என்ன வர உலகத்தின் தலை சிறந்த நாடாகிறா பாரு. நீ என்ன படுத்துறன்னு பாரு, என்ன பண்றன்னு. அப்பா இது அப்பவே கொடுத்துருக்கலாம் அந்த பிள்ளைகிட்ட அப்படின்னு. காமராஜுங்கிற ஒரு தலைவன் ஆன்மா நிம்மதியா உறங்கணும்னா அவன் பேரனை நீ அரியணையில உட்கார வைக்கணும், இல்லைன்னா வாய்ப்பு. ஏய் 4.5 வருஷம் ஏறிட்டு பார்க்காத அவன் இப்ப வீடு தேடி அரசு மக்கள் ரோடு தேடிய மக்கள் ரோடு தேடி போயிட்டு போராட்டம். இவன் நாள் வீடு தேடி போவாம இங்க சுடுகாடு தேடி போயிட்டு இருந்தேல்லடா. என்ன பண்ணிட்டு இருந்த? ஒருத்தரும் இல்ல, எந்த பின்புலம் இல்லாத ஒரு மகன் இன்னைக்கு முத்துராமலிங்க தேவருக்கு தாத்தாவுக்கு மாலை போட முடியும், இமானுவேல் சாகர் தாத்தாவுக்கும் போட முடியும், வீரப்பனுக்கும் போட முடியும், அழகம்புத்துக்கோன் பாட்டனாருக்கும் போட முடியும், சுந்தரலிங்கனாருக்கும் போட முடியும், மருதுபாண்டியருக்கும் போட முடியும், தீரன் சின்னமலை பாட்டனுக்கும் போட முடியும், பாட்டி வேலுநாச்சியாருக்கும் மாலை போட முடியும், பாட்டனார் பொழித்தவனுக்கும் போட முடியும், பெரும்பிடுக முத்தரையனுக்கும் போட முடியும். எல்லா முன்னோர்களுக்கு மாலை போட்டு வணங்கிட்டு ஒரு மகனால் இறங்கி போக முடியுதென்றால் அது பெருந்தலைவன் காமராஜர் என்ற ஒருத்தனுடைய பேரனால தாண்டா. எவனாலையும் நான் தாண்டா இந்த நாட்டின் காமராஜர் பேரன் தாண்டா எல்லைச்சாமி. வாழும் வேலோட நிப்பங்க, என்னை தாண்டி தான் உன்னை தொடணும் எந்த கொம்பனும். என்ன நீ இப்படி நீ பார்க்கும்போது சின்ன பேவன்னு என்ன பேனா சில வச்சிட்டியா? நீ வச்சிட்டியா? இந்த பரந்தூர்ல ஏர்போர்ட்டுன்னு கட்டிட்ட, நீ கட்டிடுவ. நீ 8 வழிச்சாலை இந்தவார் இந்த தாத்தனுடைய சுத்த ரத்தத்துக்கு பிறந்தவன் நான் சொன்னேன். என்னை ஜெயிலில் போட்டா அப்படி ஐயா எடப்பாடி பழனிசாமி உள்ள போட்டாப்ல ஜெயில் வாசல்ல நின்று சொன்னேன். என்ன சொன்னேன் தெரியுமா? நீ கல் உண்டலாம்,
ஒரு ரோடு போட முடியாது நான் இருக்கிற வரேன்னு போடல. அதானி பெரிய கொம்பை காட்டுப்பள்ளியில் 6116 ஏக்கர்ல துறைமுகம் கட்டணும் வந்தான். கட்டி காட்டுறா பாப்பம்னே, கட்ட சொல்லு பாப்போம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கா சின்ன பையன் ஏதோ பேண்ட் போட்டுருக்குன்னு. ஏய், ஆள் தான் சின்ன ஆளு, சேட்டை பயங்கரமா பண்ணுவோம். ஒரு பையன் நீ வெல்ல முடியாது. நீ ₹1 காசு கொடுக்காம எவன் என்னன்னு தெரியல. நீ வாடா, இவனை யாருக்கா தெரியுமா? இந்த மாதிரி பல்லாவரத்தில் இவனை போட்டியிட வச்சிருக்கேன். ஏன் இவனை தெரியுமா? ஏன் இவனை நிறுத்திருக்கேன்னு தெரியுமா? இவனை மாதிரி நல்லவன் எவனும் இல்லை. இவன் டாக்டர், பல் மருத்துவர், இவன் மனைவி மருத்துவர், என் உயிர் தம்பி நிறுத்திருக்கேன். இவன் யாருன்னு பார்க்காத, நிறுத்தினவன் யாருன்னு பாரு. அதான் முக்கியம். நாங்க வெல்வது நாங்கல்ல, நீங்க வெல்லுங்க. உங்க மடியில உங்களுக்காக இல்ல, உங்க மடியில உங்க பக்கத்துல உட்கார்ந்திருக்க பிள்ளைக்கு நான் வேலை செய்யறேன். என் தாத்தன் சொன்னால, நான் படிக்கல, என் பிள்ளைய படிச்சாவது வந்து நாட்டை காப்பாத்தும்னு. நாங்க அப்படிதான் நினைக்கிறோம். எங்க பிள்ளைகள் வந்தாவது இந்த நாட்டை காப்பாற்றட்டும்னு. அப்படி இருக்கும்போது அடையாளம் தெரியாத இந்த பிள்ளைகள், இவனை மத்திய தொகுதியில் நிறுத்தியிருந்தேன். 36,50,000 ஓட்டு போட்டு 3வது பெரிய கட்சியாக்கி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா இந்த நாடு மக்களும் ஆக்கியிருக்கான்னா, எல்லா தமிழனும் மானம் இன உணர்வும் கொண்ட தமிழன் செத்து போகலைன்னு காட்டுறான். இன்னும் காமராஜரின் சுத்த வாரிசுகள் உயிரோடு இருக்கான்னு காட்டுறான். எப்படி காட்டுறான்? சீமா என்ன ராகுல் காந்தியா மோடியா அதான் போட்டி, இதுல சீமானுக்கு போட்டு என்ன ஆக போகுதுன்னு என் பிள்ளைக்கு போடணும். அவன் கத்துறான், நமக்காக கத்துறான், ரத்தத்தை வேர்வையா சிந்துறான், தொண்டை கத்துறான். அவனுக்கு போடணும் நான் போட்டுக்கான்லடா. அவன் பூரா என் ஆத்தால போய் உடன் பிறந்தவன். 36 லட்சம் பேர் போட்டவன் 26ல் இன்னும் ஒரு 36 லட்சம் பேர் போட மாட்டானா? போடுறான். போட்டானா என்ன ஆகும்? நாடு எனதாகும். காமராஜர் என்ற பெருந்தலைவனின் நல்லாட்சி மறுபடி இந்த மண்ணிலே மலர். வென்று போவேன். அவனுக்கு மாலையை போட்டு சொல்லுவேன், உன் பாதையிலே நடந்து தூய ஆட்சியை, நல்ல ஆட்சியை, நேர்மையான ஆட்சியை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உன் பேரன் கொடுப்பேன். உன் புகழுக்கு ஒரு சிறு களங்கமும் வரவிடாமல் காப்பாற்றுவேன். இது சத்தியம் என்கிற உறுதியை நான் ஏற்பேன். அதற்கு என் அருமை சொந்தங்கள், என் உடன் பிறந்தார்கள், என் உயிருக்கினிய என் தம்பி தங்கைகள் எல்லோரும் உங்கள் அன்பு பிள்ளைக்கு துணை நில்லுங்கள். உங்கள் உடன் பிறந்தானுக்கு பெருந்தலைவர் புகழ் போற்றுகிற இந்த நன்னாளில், அவருடைய பிறந்த நாளில் நாம் எல்லோரும் உறுதியேற்போம். தாத்தாவின் ஆட்சி, தூய ஆட்சி, ஊழல் லஞ்சமற்ற உண்மையும் நேர்மையுமான ஆட்சி இந்த நாட்டில் மலர, பெருந்தலைவரின் புகழ் உலகெங்கும் பரவ நாங்கள் உறுதியேற்போம் என்ற உறுதியை இந்நாளில் ஏற்போம். பெருந்தலைவர் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்களுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லி அவருடைய புகழுக்கு நான் வணக்கத்தை செலுத்துகிறேன். பேரன்புமிக்க எனது பெற்றோர்கள், என் தாய்மார்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் இருக்கிறீர்கள். உங்களை நம்பித்தான் உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எந்த அடையாளமும் இல்லை, எந்த வலிமையும் இல்லை. ஆனால் என் மக்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையில் நிற்கிறோம். பெருந்தலைவர் புகழ் வாழ்க, அவருடைய நல்லாட்சி மலர்க. அதற்கு அவன் பேரன் இறுதி வரை உறுதியாக நின்று உழைத்த அரும்பாடாற்றி அவருடைய கனவு ஆட்சியை, அவர் நிறுவிய ஆட்சியை இந்த நிலத்தில் நிறுவுவேன் என்ற உறுதியை தந்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.